நீ ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்றேன். See, I'll be able to share it. நான் ஷேர் பண்ணியிருக்கிறது வருதா? தெரியுதுண்ணா. ஓகே. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, கிருபையுள்ள கர்த்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, ஆண்டவரே எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆண்டவரே இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக சேர்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் நீர் தந்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, நீங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பேர் பேரா அறிந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரோட உள்ளங்களை அறிந்திருக்கீங்க கர்த்தாவே. உமக்கு முன்பாக ஆண்டவரே, there is nothing hidden before your view, Lord. உமக்கு முன்பாக மறைபொருள் எதுவுமே இல்லை ஆண்டவரே. இந்த வழியிலே எங்கள் சிந்தனைகளை ஆண்டவரே நாங்கள் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவரே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யணுமாக்கி ஜெபிக்கிறோம். நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. துதி கனமாய் அனைத்தும் கை செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ செல்வி ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். ஜஸ்ட் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கலாமா? யாரெல்லாம் இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும்போது 2026 ஸ்டார்ட் ஆகும்போது தீர்மானங்கள் எடுத்தது, ரெசல்யூஷன்ஸ் எடுத்தது, யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தது யாராவது சொல்ல முடியுமா? ஃப்ரீயா பேசலாம். என்ன ரெசல்யூஷன்லாம் எடுத்திருக்கீங்க ஆக்சுவலி? யாராவது ஒருத்தர், 2 பேர்? ஏசப்பா கூட இன்னும் நெருங்கணும், கிட்டி நெருங்கணும். ஸ்தோத்திரம். யா, நெருங்கணும், பைபிள் வாசிக்கணும். குட். வேற யாராவது? வேற யாராவது? நல்ல ஒரு ரெசல்யூஷன் இல்லையா? ஆண்டவருக்கு நெருங்கணும் அப்படின்னு சொல்லி. வேற யாராவது? பேசுங்க செல்லுங்களா, ப்ளீஸ். வாய் திறந்து பேசுங்க. பேசலாம், ஃப்ரீயா பேசுங்க. நிறைய பேர் நம்ம எடுத்திருப்போம் சில இது. சில பேர் வந்து இன்னைக்கு 17 நாள் ஆச்சு. இல்ல நான் எடுத்தேன் ஆனா முடியல, ஃபாலோ பண்ண முடியலன்னாலும் சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? அப்படி சில பேருக்கும் நடக்கும் ஆக்சுவலா. நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஆனா முடியலன்னு அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? சரி, நீங்க கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரியாக நீங்க கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய தினத்துல ஒரு காரியத்தை குறித்து வேதத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து கொரிந்து சபைக்கு எழுதின ஒரு கடிதத்தின் மூலமா நம்ம பார்க்க போறோம். அதோட இன்னைக்கு தலைப்பு த லிவிங் லெட்டர் அண்ட் த ஹெவன்லி வைப். வைப்னா என்ன தெரியுமா? யங் பீப்புளா இருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாம் 2K கிட்ஸ் ஆக்சுவலி. வைப்னா என்ன தெரியுமா? தெரியாதா? லிவிங் லெட்டர் த ஹெவன்லி வைப். சரி, ஹெவன்லி வைப்ன்றது ஒரு பரலோக நறுமணம், இல்லை ஒரு பரலோக நறுமணம்ன்றது இதில் எடுத்துக்கலாம். நான் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன் செகண்ட் கொரிந்தியன்ஸுக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2 கொரிந்தியர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு ஆக்சுவலா நியூ டெஸ்டமெண்ட்ல. அதில் அது எந்த மாதிரி நேரத்தில் எழுதப்பட்டதுன்னா, கொரிந்து சபையோட பவுலுக்கு ஒரு பெரிய போராட்டம். அவரை வந்து நீங்க நம்பிக்கையற்றவர்களா இருக்கீங்க, நீங்க வந்து
சரியா ஸ்டேபிளான ஆளா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஆமான்னு சொல்றதுக்கு சில நேரம் ஆமான்னு சொல்றீங்க. அப்புறம் இல்லன்னா அதையே மறுபடியும் இல்லன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கீங்கன்னு சொல்லி பவுல அங்கிளுக்கும் அந்த கொரிந்து சபைக்கும் ஒரு பிரச்சனை, சின்ன மனக்கசப்பு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மறுபடியும் மனக்கசப்பு சேர்ந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஜாயின் ஆயிடுறாங்க ஆக்சுவலா. அப்போ இதுல ஒரு காரியம் நம்ம இருக்கு. 2 கொரிந்தியர் 3:5 யாராவது வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3:5 யாராவது வாசிக்கலாமா? எங்களால் ஏதாகிலும் நோயும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசித்ததற்கு நாங்கள் எவர்களோ தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த சூழ்நிலையில பவுல் சொல்றாங்க, நாங்க இந்த ஊழியம் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நாங்க தகுதி உள்ளவர்களா இல்ல. எங்களுடைய தகுதி தேவனால உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. சில வேலைகள்ல நம்மளுக்கு போராட்டங்கள் வரும்போது, வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது, மத்தவங்க நம்மள தப்பா சொல்லும்போது, இல்ல நீங்க பாவத்துல விழும்போது, போராட்டங்கள் வரும்போது, கடவுள்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நான் என்னையால முடியாது. நான் உங்கள தான் நம்பியிருக்கிறேன். பவுல் அப்படிதான் சொல்றாங்க ஆக்சுவலா. நான் எங்கள நம்பி இல்ல ஆண்டவரே. என்னோட தகுதி என்ன பொறுத்து இல்ல. என்னோட தகுதி யார நம்பியிருக்கு? யார நம்பியிருக்கு? சொல்லலாமே. என்னோட தகுதி யார நம்பியிருக்கு? ஏசப்பாவ நம்பி இருக்குன்னு. சரியா? இது ஒரு சின்ன காரியம். இப்போ அ இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும். கொரிந்து சபை இப்பதான் ஒரு பாவம் செஞ்சு, ஒரு மனக்கசப்புல இருந்து நீங்கி, ஒரு புது ஸ்டார்ட்க்கு வந்திருக்காங்க. கொரிந்து சபை ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு வராங்க. புது எப்படி நம்ம புது இயர ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? 2026 ஸ்டார்ட் பண்ணோம்ல, அது மாரி கொரிந்து சபை ஒரு புது தொடக்கத்துக்கு வராங்க. பழசெல்லாம் போச்சு. பழசுல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இதெல்லாம் போச்சு. புது ஸ்டார்ட்டிங்ல வராங்க. அப்பதான் பவுல் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாங்க ஆக்சுவலி. சரியா புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதான் நம்ம பார்க்க போறோம். எப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அத நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, நம்ம ரீட் பண்ணலாமா? 2 கொரிந்தியர் 3:3 யாராவது ரீட் பண்ணலாமா? இங்கிலீஷ்ல ரீட் பண்ணாலும் சரி, தமிழ்ல ரீட் பண்ணாலும் சரி. 2 கொரிந்தியர் 3:3. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயமாகிய சதையான பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. சரி. தேங்க்யூ சிஸ்டர். இந்த கொரிந்து சபையில உள்ள பீப்புள காட் என்ன சொல்றாங்க? ஐ மீன் பால் என்ன சொல்றாருன்னா, நீங்க கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீங்க. நிருபம்னா இங்கிலீஷ்ல என்ன? யூஆர் அ லெட்டர். ரைட்? நிருபம்னா என்னது? லெட்டர். இப்போ நம்ம இதுல பைபிள்ல நெறைய லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஏதாவது லெட்டர்ஸ் சொல்லுங்க. வேற என்ன லெட்டர்ஸ்லாம் இருக்கு ஆக்சுவலி? கொரிந்து சபைக்கு எழுதின லெட்டர் இருக்கு. வேற என்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. வேற என்ன நிருபங்கள் இருக்கு? சொல்லுங்க. நீங்க பேசினா தான் நீங்க கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் பேசுறேன். வேற என்ன கடிதங்கள் இருக்கு பைபிள்ல? கொரிந்து சபைக்கு எழுதின கடிதம் இருக்கு. வேற என்ன லெட்டர் எழுதியிருக்காங்க பால்? தெரியுமா? யாராவது ஆன்சர் பண்ணலாம். வேற என்ன லெட்டர் எழுதியிருக்காங்க? கொரிந்து சபைக்கு எழுதின மாரி வேற என்னலாம் லெட்டர் எழுதியிருக்காங்க? கலாத்தியர், எபேசியர். கரெக்ட். கலாத்தியர், எபேசியர் இப்படிலாம் எழுதியிருக்காங்க. கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு லெட்டரா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி லெட்டர்ன்னு சொல்றாரு? ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா கலாத்தியர் எல்லா எழுதின லெட்டர் எல்லாத்துலயுமே ஈவன் அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இப்போ பவுலே எடுத்துக்கிடுவோம். அவர் எப்படி பாவம் செஞ்சாரு? எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாரு? அவரோட பாவத்திலிருந்து ஆண்டவர் எப்படி அவங்கள ரட்சிச்சாரு?
அவர் எப்படி வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஊழியக்காரனாரு. இப்படி ஒரு அவரோட சுயசரிதை வந்து அந்த லெட்டர்லலாம் அடங்கியிருக்கு ஆக்சுவலா. கடவுள் சொல்றாங்க, நம்மளோட வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு லெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட அ அ வாழ்க்கையும் ஒரு கடிதமா இருக்கணும். எப்படி பவுல் வந்து ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய வல்லமையுள்ள ஒரு அ ஊழியக்காரரா ஆறுனாரோ, அதே மாரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்து நம்மள உயர்த்துற காரியங்கள்ல வந்து இந்த வாழ்க்கை வந்து ஒரு கடிதம் மாரி இருக்கணும்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? அது எப்படிப்பட்ட கடிதமா? பேனானால எழுதுனது இல்ல. ஜஸ்ட் வந்து பேனானால அ நம்ம நெறைய பேர் நான் இங்க பார்க்குறேன். ஆலிஸ், ச அம் ஜூட் நெறைய பேர் பார்க்குறேன். இல்லையா? அவங்க இப்போ அ ஜூடோட பேர வந்து ஜஸ்ட் பேனால எழுதுறதில்ல. இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, பரிசுத்த ஆவியினால் இருதயத்தில் எழுதப்பட்டவர்கள்னு போட்டிருக்கு ஆக்சுவலி. அப்படின்னா என்ன? இருதயத்தில் எழுதப்பட்டவர்கள்னா என்ன? அப்போ ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே? இந்த சூழ்நிலையில நான் எப்படி இருக்கணும்? அப்படின்னு கேட்டு, பரிசுத்த ஆவியானவர்ட்ட கேட்டு நம்ம நடக்கிறம்போது தான் நம்மளோட வாழ்க்கை ஒரு கடிதமா இருக்கும் ஆக்சுவலா. அ எரேமியா 31, 33ல ஆண்டவர் இத சொல்லியிருக்காங்க. முதல்லயே இப்படி நான் செய்வேன் அப்படி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. புது உடன்படிக்கையில. யாராவது வாசிக்கலாமா? எரேமியா 31, 33. எரேமியா 31, 33. அந்நாட்களுக்குப் பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் உடன்படிக்கையாவது. நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, அதை ம். அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க் யூ சிஸ்டர். அப்போ கடவுள் வந்து நம்முடைய மனசுல எழுதணும். அப்ப மனதுல எழுதணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ரீட் பண்ணி பைபிள்ல ரீட் பண்ணணும். அந்த ஜூட் சொன்ன மாரி அப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். ஆக்சுவலி ஆண்டவரே நான் உம்முடைய நீங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்து, என்ன வாழ்க்கைய அதுபடி மாத்திக்கணும் ஆண்டவரே. நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, அந்த மாரி எனக்கு செய்வீங்கன்னு சொல்லி நம்ம இருக்கணும். ரைட்? அப்படி ஒரு காரியமா இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஒரு லெட்டரா இருக்கும் ஆக்சுவலி. எப்படி நீங்க Facebook எல்லாம் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க இல்லையா? உங்களோட இத எல்லாரும் பார்க்கலாம் ஆக்சுவலி. நீங்க என்னென்னலாம் வச்சிருக்கீங்கன்னு கரெக்ட்டா? அததான் அ இதுல சொல்லியிருக்கு. உங்களோட வாழ்க்கை வந்து ஆண்டவரால எழுதப்பட்ட கடிதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இது இந்த கடிதத்த யாரெல்லாம் பார்க்கலாம்? ஆண்டவர அறியாதவங்களும் உங்கள பார்ப்பாங்க. ஆண்டவர அறிந்தவங்களும் உங்கள பார்ப்பாங்க. அப்ப நீங்க ஆண்டவர அறியாதவங்க உங்கள பார்க்கும்போது, ஆண்டவர் அ உகந்த பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை வந்து அவங்கள வந்து தொடும். கரெக்ட்டா? ஏன்னா எல்லாரும் உங்கள பார்ப்பாங்க ஆக்சுவலா. ஸோ நீங்க உங்களோட வாழ்க்கை கடவுளுக்கு பிடித்த பிள்ளைகளா இருக்கும்போது, உங்களோட வாழ்க்கை மத்தவங்களால ரீட் பண்ணப்படும். எவ்ரிஒன் வில் பி ரீடிங் யுவர் லைஃப். சரியா? இன்னொரு இதில பார்க்குறோம் நம்ம படிச்சதுல, கற்பலகைகள்ல இல்ல, நம்ம சொல்லுவாங்கல்ல, ஆ ரிட்டன் ஆன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. நீங்க எழுதுனது வந்து ஆ கல்வெட்டுல பதிச்சா ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்கல்ல. ஆனா பைபிள்ல இந்த போர்ஷன்ல சொல்லியிருக்கு, கல்பலகையில இருக்கிறதோட, உங்க இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தை, அன்பு எழுதுறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சரியா? ரைட்டா? நீங்க நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. ஒரு கல்ல ஒரு எழுதுறது எவ்வளோ ஸ்ட்ராங், எவ்வளோ வருஷம் இருக்கும்? ஒரு கல்ல எழுதுனா எவ்வளோ வருஷம் இருக்கும் சொல்லுங்க? கல்லுல ஒரு வார்த்தை எழுதுனா எவ்வளோ நாள் இருக்கும்? ரொம்ப நாள் இருக்கும் பல இல்லையா? ப வருஷங்கள். பல வருஷங்கள் இருக்கும். இந்த போர்ஷன்ல சொல்லியிருக்கு, ஆண்டவரோட அன்பு உங்களுடைய இருதயத்துல எழுதும்போது, அதோட ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆக்சுவலி. ஆண்டவர் கல்பலகையில ஜஸ்ட் எழுதல, உங்களுடைய இருதயங்கள்ல அவருடைய அன்பையும், அவருடைய அவருடைய கட்டளைகளையும் எழுதுறார்.
நம்ம ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும்போது, டெய்லி காலையில நீங்க பிரேயர் பண்ணும்போது, எங்கெல்லாம் போகும்போது நீங்க பிரேயர் பண்ணும்போது, ஆண்டவர் உங்க கற்பலகையாகிய உங்க இருதயத்துல எழுதுவார். புரியுதா? இது ஒரு விதமா சொல்றாங்க. இது உங்களோட வாழ்க்கை ஒரு லெட்டர் மாரி இருக்கணும்னு. 2வது ஒரு காரியம் பார்ப்போம். யாராவது ரீட் பண்ணலாமா? 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றுச் சிறகப் பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு வாசனையா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கு ஆக்சுவலி. பால் வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு ஆண்டவருடைய அறிவ மத்தவங்க அறிந்து கொள்கிற ஒரு வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஒரு ரூம்குள்ள போம்போது, அ இல்ல ஒரு பிளேஸ்க்கு போம்போது சமாதானமா இருக்கா? இல்ல நம்ம ஒரு பிளேஸ்ல போம்போது அது கோபமும், கசப்பும் இருக்கிறதான்னு பார்க்கணும். சரியா? நம்ம அப்படி இல்லாம இருந்ததுன்னா, ஆண்டவரோட வாசனை நம்ம இடத்துல வர நம்ம இடம் கொடுக்கணும். சரியா? இப்போ நீங்க பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கூல்ல, இல்ல காலேஜ்ல நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ, நீங்க ஒரு ஹானஸ்ட்டா நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து மத்தவங்களுக்கு நீங்க குடுக்குற ஒரு வாசனை. ஓ! இந்த பையனா? இந்த பொண்ணா? அந்த பொண்ணு எப்பயுமே ஹானஸ்ட்டா தான் இருக்கும். நேர்மையா தான் இருப்பாங்க. அப்படின்னு தெரிய வரும் ஆக்சுவலா. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நாங்க ஒரு ஒரு சர்ச்சுக்கு போனோம் ஆக்சுவலி. போவோம். அது சர்ச் பேர் வந்து அருணோதயா மந்திர். நேம் ஒரு மாரி ஹிந்து நேம் மாரி இருக்குல்ல. ஆனா ஒரு கிறிஸ்டியன் சர்ச் அது. அதுல புதுசா ஹிந்துல இருந்து ரசிக்கப்பட்டவங்களோட அம் வாழ்க்கை மாறுறது ரொம்ப ஆ ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலி. ஒரு அங்கிள் ஒரு ஃபேமிலி வந்து இந்த மாரி ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க சர்ச்சுக்கு வந்து கொஞ்ச நாளா வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட்டு வந்த உடனே ஆண்டவர் உணர்த்துறாங்க அவங்கட்ட. அ ஒரு பாவம் இருக்குன்னு உணர்த்துறாங்க. சின்ன கரெக்ஷன் தான். அவங்க ஃபேமிலில வந்து அ பஸ்ல போம்போது நார்மலி பஸ் டிக்கெட்ட கூட்டமா இருந்தா பஸ் டிக்கெட் வாங்காம அவாய்ட் பண்ணிருவாங்களாம் ஆக்சுவலி. அ எனிவே ஒரு ரூ. 5 ரூ. 10 சேவிங் தானே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருக்குள்ள வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஆக்சுவலா. ஐயய்யோ! நம்ம அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலா. எனிவே எப்படினாலும் பஸ் டிக்கெட் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உணர்த்துனாங்களாம். அப்போ அவங்க அந்த நாள்ல இருந்து எப்படி சூழ்நிலையிலும் பஸ் டிக்கெட் வாங்காம இருக்க மாட்டாங்களாம். இது ஒரு சின்ன சின்ன காரியம். நீங்க யங் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் உணர்த்தும்போது, நம்ம அத செய்யும்போது, நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஒரு வாசனை திரவியமா இருப்போம். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் நானு ஆக்சுவலா நீங்க ஆன்சர் பண்ணணும். இப்போ ஒரு வாசனை ஒரு இடத்துல வரணும்னா, இப்போ ஒருத்தர் சென்ட் போட்டு போறாங்க. ஆ அது யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல வந்து எல்லாருக்கும் அந்த வாசனை தெரியுமா? தெரிஞ்சவங்களோட வாசனை மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குனாலும் அந்த வாசனை தெரியுமா? எல்லாருக்குமே அந்த ஸ்மெல் வரும். எல்லாருக்கும் அந்த வாசனை தெரியும். கரெக்ட்டா? ஆனா நீங்க லெட்டர்ன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஒருத்தர் லெட்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் வந்து எப்படி லெட்டர் வந்து யார் படிப்பா ஒருத்தரோட லெட்டர? எல்லாரும் படிப்பாங்களா? எல்லாரும் ஒரு படிக்க முடியாது. எல்லாரும் படிக்க முடியாது. யார் வந்து அதுக்கு ஒரு ரிசீவர். எஃபர்ட் வேணும். அ ரிசீவர் வந்து எடுத்து, அதுல என்னென்ன எழுதியிருக்குன்னு கூர்ந்து வாசித்தா தான் படிக்க முடியும் ஆக்சுவலா. இதுல ஒரு காரியம் பாருங்க. ஒரு கிறிஸ்தவங்களோட வாழ்க்கை ஒரு வாசனையாவும் இருக்கணும். எங்க போனாலும் அ ஆண்டவர அறிந்தவங்களோ, அறியாதவங்களோ, அவங்கட்ட உங்களுடைய வாசனை பரவும். அது நல்ல வாசனையோ, கெட்ட வாசனையோ, அது உங்களோட வாசனை பரவும். அது ஒரு இது. நம்மளோட எண்ணம் நம்ம ஒரு உகந்த வாசனையா, கடவுளுக்கு உகந்த வாசனையா எல்லாருக்கு முன்பாக இருக்கணும். தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோ அத உணர முடியும்.
லெட்டர்னா எப்படின்னா, நீங்க ரொம்ப தெரிஞ்சவங்க, லைன் பை லைனா ரீட் பண்ண வர்றவங்க, ரிசீவ் பண்ணி பார்த்து ரீட் பண்ணும்போது, ஓ! இந்த இந்த விதத்திலயும் நான் ஆழ்ந்து பார்க்கும்போதும், இவங்க இந்த விதத்தில கரெக்ட்டா இருக்காங்க. இந்த விதத்திலயும் ஆண்டவரோட அ அ லைஃப் வந்து ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றபடி இருக்கணும். ஸோ, பவுல் சொல்ற இதுல நம்மளுடைய வாழ்க்கை லெட்டராவும் இருக்கணும், ஒரு சுகந்த வாசனையாவும் இருக்கணும். இது புரியுதா? புரியுது இல்லையா? 2வது அடுத்த காரியம், பவுல் இந்த காரியத்துல ஒரு காரியங்கள சொல்றாங்க. 2 கொரிந்தியர் 3:6 யாராவது வாசிக்கலாமா? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதல்லாமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அ நீங்க பார்த்தீங்கன்னா, மோசே வந்து அ ஒரு 10 கட்டளைய கடவுள்ட்ட இருந்து வாங்குனாங்க ஆக்சுவலி. கரெக்ட்டா? அப்போ அந்த 10 கட்டளையில கீழ வரும்போது, ஃபர்ஸ்ட் கட்டளையே மீறிட்டாங்க ஆக்சுவலா. கடவுள்ல உன் தேவனாகிய அ கர்த்தர் ஒருவரையே ஆராதிக்கணுன்றத விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிட்டாங்க. உடனே அதுக்கு தண்டனை வந்துருச்சு. அந்த மினிஸ்ட்ரி வந்து அந்த மாதிரி. நீங்க வந்து இ இந்த கட்டளைக்கு நீங்க சரியா இல்லன்னா, உங்களுக்கு தண்டனை அதோட முடிஞ்சு போச்சு. ரைட்? இது பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கையில ஆவியானவர் உங்களோடு ஒரு உறவை ஏற்படுத்த விரும்புறார். புரியுதா? அந்த மாரி இல்ல. நீங்க கட்டளைகள கைக்கொள்ளணும். அ அதுக்கு நீங்க கட்டளைகள கொல்லாட்டினீங்க பனிஷ்மென்ட் வரும். ஆனா, அந்த பனிஷ்மென்ட்டையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு, "ஓ! நீ வந்து தப்பு பண்ணிட்ட. ஆனா, நீ என்னோடத்துல வா. நான் ஒரு உறவ உன்னோடத்துல ஏற்படுத்துறேன். இது தண்டனையோட முடியறது இல்ல. நான் உன்னோட புது வாழ்க்கைய தருகிறேன்" அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அததான் நம்ம பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 3:6ல ஆக்சுவலி. வெறும் சட்டங்கள் வந்து என்ன பண்ணும் நம்மள கொல்லும். இப்ப இந்தியால சட்டங்கள் இருக்கு ஆக்சுவலா. கொலை பண்ணா என்ன பண்ணிருவாங்க? என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. பேசினா தான் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். யாராவது கொலை பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க? பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஜெயில்ல போடுவாங்க. ஜெயில்ல போடுவாங்க. அது என்ன ஜெயில்ல போடுவாங்க. அ என்ன என்ன சட்டத்துல வந்து மீறி இருக்காங்கன்னு பார்த்து, என்ன கோ என்ன சட்டம் இருக்குன்னு பார்த்து, அதுல இது பண்ணி போட்டுருவாங்க. அதுல ஒரு கிரேஸ் எதுவுமே கிடையாது. சரி, சரி அவங்கள விட்டுறலாம் அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலா. கரெக்ட்டா? அப்போ சட்டங்கள் வந்து நம்மள என்னதான் செய்யும்? கொல்லும். ஆனா ஆவியானவர் என்ன செய்றாரு? நான் உன்னை எனேபிள் பண்றேன். நான் உன்னோடு கூட இருந்து, நீ எப்படி நடக்கணும்னு சொல்லி, இந்த கட்டளைகளை அ அ எப்படி கைக்கொள்ளணும்னு மாத்திரம் இல்ல, இத உன் இருதயத்திலேயே எழுதி, உன்னை என்ன பண்றேன்? புது மனுஷனா நான் மாத்துறேன்னு ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் தட்டிக்கிட்டே இருக்காரு நம்ம இதய கதவ. சரியா? நம்ம அப்படிப்பட்ட இதுக்கு இன்றைய நாள்ல இந்த புது வருஷத்துல 2026ல ஆண்டவரே நான் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னையால முடியல. நான் நெறைய ரெசல்யூஷன் எடுத்தேன். நெறைய தீர்மானங்கள் எடுத்தேன். என்னால முடியல ஆண்டவரே. ஆனா எனக்கு ஆசை இருக்கு. உம்முடைய கட்டளைகள நானு பின்பற்றணும்னு ஆசை இருக்கு. நீங்க என்னைய என்ன பண்ணுங்க? கூட வந்து என்னைய வந்து உம்முடைய கட்டளையின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கணும். சரியா? அடுத்த காரியம், இந்த காரியத்துல ஒரு நீங்க 2 கொரிந்தியர் 3:17 யாராவது வாசிக்கிறீங்களா? கர்த்தரே கர்த்தரோ ஆவியானவர். ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயே விடுதலை உண்டு. ம். தேங்க் யூ சிஸ்டர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ என்ன செய்யுமாங்க? விடுதலை வரும். ஒரு காரியம் அதுல சொல்லியிருக்கு. மோசே வந்து ஆ ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து கீழ வரும்போது, மக்கள் அவனோட முகத்த பார்க்க விரும்பல. அதனால மோசே என்ன பண்ணிக்கிட்டாரு? முகத்த மூடிக்கிட்டாரு ஆக்சுவலா. சரியா? ஏன்னா, மக்களுக்கு வந்து அந்த அம் ஆண்டவரோட பிரசன்னத்த
மோசே காட்ட விரும்பல, அந்த பீப்புளும் பார்க்க விரும்பல. ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த முகத்திரை என்ன ஆகுது? கிழியுது. ஆக்சுவலி அந்த திரை இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னோட ஆவிய நான் உங்களிடத்துல குடுத்து, இந்த மூடு திரை இன்னுமே இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு அ ஆண்டவரோட பிரசன்னம்ன்றது எங்கேயோ இருக்கிறது இல்ல. ஆண்டவர் நம்மளோட இருந்து ஆவியானவர் மூலமா நம்மளுக்கு விடுதலை குடுத்து, நம்முடைய வாழ்க்கைய ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நான் எந்த முகமூடியும் போட விரும்பல ஆண்டவரே. நான் நானா இருக்க விரும்புறேன். நீங்க நான் உம்மோடு உறவு கொள்ள நான் விரும்புகிறேன். நான் உங்களோட சேர்ந்து என்னுடைய வாழ்க்கைய நான் மாற்ற விரும்பணும். ஆண்டவரே, நான் எந்த முகமூடியும் என்னுடைய வாழ்க்கையில இருக்க விரும்பல அப்படின்னு நம்ம ஜெபம் செய்யணும். அடுத்த காரியம், நம்ம கேள்விகள் நம்மளுக்கு இதிலிருந்து வரணும் இல்லையா? ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம், நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு லெட்டரா, இல்ல ஒரு சுகந்த வாசனையா இருக்குன்னு பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம கேட்டுக்கொள்கிற வேண்டிய காரியம், மக்கள் என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது இயேசு தெரியிறாங்களா? இல்ல உலகம் தான் தெரியுதா? அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கணும். அ இன்னொன்னு, நம்ம வந்து சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து ஒரு கோர்ட் மாரி, ஜட்ஜ் மாரி நடத்துறோமா? இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி மத்தவங்களையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணுன்ற ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி அ மைண்ட்ல நம்ம இருக்கிறோமா? நம்ம இத அ கேட்டு பார்க்கணும். நம்ம ஆண்டவரோட லெட்டர்ஸா இருக்கிறோம். நம்ம நீங்க ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவர் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புன லெட்டரா இருக்கீங்க. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவர் அனுப்புன ஒரு லெட்டரா இருக்கிறீங்க அந்த இடத்துக்கு. அம் காடோட தூதுவர்களா, காடோட அம்பாசிடர்ஸா இருக்கிறோம். சரியா? ஏசாமி நமக்காக பாடுபட்டார், நமக்காக பாவமானார், நம்மள நீதிமானாக்கும்படியாக. அப்படி ஒரு மெசேஜ தான் ஆண்டவர் வந்து எல்லா இடங்களையும் நம்மளை கொண்டு செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம ஜெபம் செய்வோமா? நம்ம ஜெபம் செய்யணும். ஆண்டவரே, நான் வந்து என்ன பண்ணணும்? ஒரு பேரளவுள்ள கிறிஸ்தவன்லாம் இல்லாம ஆண்டவரே, ஒரு ஜீவனுள்ள கடிதமா, நான் எந்தெந்த இடத்துல இருக்கேனோ, அந்த இடத்துல ஆண்டவரே, உமக்கான பிள்ளையாக ஒரு லெட்டரா ஆண்டவரே, ஒரு நறுமணமாக, எனக்கு தெரிஞ்சவங்கள் என்னைய ரீட் பண்ணும்போது, ஆழமா ரீட் பண்ணும்போது, ஒரு லெட்டர் ரீட் பண்ணும்போது, ஆண்டவரே நான் வந்து அ உம்முடைய கடிதமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு தெரியாதவங்க இடத்துல போம்போது ஒரு நறுமணமா இருக்கணும் ஆண்டவரே. அவங்க எங்களை பார்க்கும்போது தே நீட் டு ஃபீல் த குட்னஸ் ஆஃப் லார்ட். லார்டோட அ அ ஒரு அன்ப பார்த்தவங்களா இருக்கணும் சொல்லி. அப்படி எங்கள மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் செய்வோமா? நம்ம ஒரு தடவ யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, இந்த 2026ல ஆண்டவரே, நான் எடுத்த தீர்மானங்கள்ல ஆண்டவரே, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தீர்மானமா ஆண்டவரே, நான் இத எப்போதும் மனதில் கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நான் மத்தவங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் ஆண்டவரே. நீங்க ஆவியானவர கொண்டு என்னுடைய மனதுல நீங்க எழுதுறீங்க. நான் மற்றவங்களுக்கு நறுமணம் வீசணும் ஆண்டவரே. மத்தவங்களுக்கு ஒரு கடிதமா நான் போய் சேரணும்னு நம்ம ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோமா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் உங்களோடு பேசுவார்ன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கடிதமா, நறுமணம் வீசும் பிள்ளைகளா நம்ம ஆண்டவர் இருக்க, ஆவியானவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த வேளையில கிருபையுள்ள கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்க ஆ ஆண்டவரே, நாங்க கூடியிருக்கும்போது கர்த்தாவே, நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிருபையுள்ள கர்த்தாவே, நாங்க வாசிக்கும் ம் வண்ணமாக கர்த்தாவே, நாங்கள் ஒரு ஜீவனுள்ள கடிதங்களாக, ஆண்டவரே, ஆவியானவரால் எழுதப்பட்ட கடிதங்களாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு நறுமணம் வீசும் வாழ்க்கையாக இருக்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நாங்க எங்கெங்கெல்லாம் போறோமோ, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே போகும்போது கர்த்தாவே, ஆண்டவரே நாங்க தவறு செய்யும்போதும் கர்த்தாவே, இந்த மனது ஆண்டவரே எங்களிடத்துல ஆழமாக இருக்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. Lord, we are the letters written by the Christ, Lord. We are the fragrance, we are the vibe
that has been sent by the Lord to this world, Lord. அப்படியா நாங்கள் இருக்க இந்த உலகத்தாராக நாங்கள் இல்லாதபடி ஆண்டவரே, உலகத்தை மாற்றுகிறவர்களாக எங்களை நீ மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த 2026 ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நீர் எங்களுக்காக ஆண்டவரே பாவமானீர். நீர் எங்களை நீதிமான்களாக மாற்றி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே, எங்களுடைய தகுதி உம்மிடத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க கர்த்தாவே. துதி கனம் மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். போற்றி